இந்த வீட்டுக்கு இன்னைக்கே ரட்சிப்பு வரணும். ரட்சிப்பு என்றால் விடுதலை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. இன்றைக்கு அநேக மக்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்னவென்றால், அவர்கள் செய்த பாவங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில நிம்மதியை இழக்கச் செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மீட்கும்படியாக தம்மையே கிருபாதார பலியாக இயேசு அர்ப்பணித்தார். அவர் சிந்தின ரத்தத்தின் வாயிலாக நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுநாதருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு இன்னைக்கே ரட்சிப்பு வரணும். ரட்சிப்பு என்றால் விடுதலை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. இன்றைக்கு அநேக மக்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்னவென்றால், அவர்கள் செய்த பாவங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில நிம்மதியை இழக்கச் செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மீட்கும்படியாக தம்மையே கிருபாதார பலியாக இயேசு அர்ப்பணித்தார். அவர் சிந்தின ரத்தத்தின் வாயிலாக நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுநாதருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம்.